அனைவருக்கும் வணக்கம். டே 2ல் உங்களை சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. அதாவது போன வீடியோவில் கொஞ்சம் உளறியிருப்பேன். இந்த வீடியோவில் கொஞ்சம் தெளிவாக பேச முயற்சி பண்ணுறேன். தப்பாக நினச்சிக்காதீங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த கேமுக்குள்ளே போகலாம். ஓகேவா? இப்போ தான் கேம் லோட் ஆகிட்டுருக்குது. எவருன்னு லோட் ஆகும் தெரியலையே இந்த கேமு. ஓகே, உள்ளே போயிடுச்சு. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா போர்டில் நம்ம பேர் காமிக்கிறாங்க. தெரியும் நினைக்கிறேன். டவுன்ஷிப் தமிழன். டே 2க்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. சரி, நம்ம கேமுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த மண்டை ஒன்று காமிக்குது. ஓகே, இந்த மண்டையை டச் பண்ணுவோம். டச் பண்ணால் ஹவுஸ் பில்ட் பண்ண சொல்லுது. இந்த ஹவுஸ் எதுக்கு கட்டணும்னா நம்மளோட அந்த வேலையாட்களை இன்க்ரீஸ் பண்ணுறக்காக இந்த ஹவுஸ் வந்து நம்ம பில்ட் பண்ணணும். ஓகேவா? ஹவுஸை டச் பண்ணால் 5 ரூபா கேட்குது. இந்த ஒரு வீட்டை கட்டினா, காட்டேஜை கட்டினா 5 பேர் வந்து நம்மளுக்கு ஆட் ஆவாங்க. ஃபஸ்ட்டு வந்து 60 பேர் இருக்காங்க. இப்போ ஒரு 5 65 ஆட் ஆகிக்கும். இது எவ்வளோ நிமிஷம் ஆகும்? 1 நிமிஷம் ஆகும். அப்படியே விட்டுலாம். எதுக்கு 1 ரூபா வேஸ்ட் பண்ணணும்? அப்படியே ஒரு 55 சென்ட், 54 சென்ட், 53 சென்ட் அப்படியே குறைஞ்சிட்டே வருதா? சரி, இவன் வேறு அவசரப்படுத்துகிறான். சரி, கொடுத்துருவோம். ஓகே, பில்ட் ஆயிடுச்சு. இப்போ ரிப்பன் கட் பண்ணலாமா? ரிப்பன் கட் பண்ணியாச்சு. பலூனில் மேலே பறந்து போகுது. நம்மளுக்கு 60லேருந்து 65 ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியும். அதுக்கடுத்து மறுபடியும் ஒன்று கேட்குது. என்னடா அது? ஃபார்மிங் என்னமோ கிடைக்குது. நிலம் ஒன்று எக்ஸ்ட்ரா கிடைக்குது. ஃபஸ்ட்டு 6 இருந்ததா? இப்போ 7வது நிலம் ஒன்று வந்து ஃப்ரீயாக கிடைக்குது. 7. ஓகே, இதில் என்னத்தை போடலாம்? ரேட் கேட்குதா? இப்போயே ரேட்டிங் கொடுக்க வேண்டாம், அப்போவே பார்த்துக்குவோம். இதில் வந்து மறுபடியும் ஒரு கோதுமையை போட்டுடலாமே. அது பாட்டுக்கு விளைஞ்சிட்ருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம விளைச்சதெல்லாம் அறுவடை பண்ணிடலாம். எல்லாம் அறுவடை பண்ணிடலாமா? சூப்பர். மறுபடியும் இதுலேயே கோதுமை போட்டு விட்டுறலாம். கோதுமை டக்கு டக்குன்னு விளையுது. எவ்வளோ நிமிஷம்? ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே விளையுது. மற்றெல்லாம் லேட் ஆகுது. இந்த லேண்ட் ஏரியாலாம் க்ளீன் பண்ணிட்டாங்க. ஓகே, புல்டோஸ் எல்லாம் க்ளியர் பண்ணி எடுத்துக்குவோம். இந்த இடம் நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடச்சிருச்சு. ஓகே, இங்கே வேறு ஹெலிகாப்டர் வேறு ரெடியாக இருக்குது. என்ன சென்ட் பண்ணணும்? 2 பாட்டில் பாலும் 5 கோதுமை சென்ட் பண்ணி விட்டுலாமா? சென்ட் பண்ணி விட்டுலாம். அது பாட்டு கிளம்பட்டும். எங்கே போகுது தெரியல, பார்த்தா தெரியும். அதுக்கடுத்து இது. ஓகே, ரெடி ஆயிடுச்சு. இன்னும் 2 போட்டோம்னா இதை எடுத்துக்கலாம். நம்ம ஸ்டோரேஜுக்குள்ளே போயிடும். இன்னொன்று ப்ரெட்டு உருவாகிட்டு இருக்கட்டும். நம்மளது சீக்கிரமாக இது உருவாயிருமே. இன்னும் 1 நிமிஷத்துக்குள்ளே உருவானோன்னா மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, என்ன அவார்டு கிடைக்கிது? அவார்டு ஒன்று கிடைக்கணுமே. ஒரு ஹெலிகாப்டர் சென்ட் பண்ணா என்ன கிடைக்கிது? ஒரு 10 ரூபா கிடைக்கிது. ஓகே, அதை வாங்கியாச்சு. இனி டைரி ஃபேக்ட்ரியிலேருந்து ஏதாச்சும் தயாரிக்கணுமா? ஓகே, அதனால் இப்போ வேணால் ஃபேக்ட்ரி வந்து நம்ம உருவாக்கணும். டைரி ஃபேக்ட்ரியை. டைரின்னா ஒன்றும் இல்லை, பால் பண்ணை. அதான், பால் பண்ணை உருவாக்கலாமா? அதுக்கு 65 பேர் வேணும். நம்மக்கிட்ட இருக்குது 65 பேர் இருக்காங்க. ஓகே, பால் பண்ணை இங்கே வச்சிடலாம். ஏன்னா ஃபேக்ட்ரியில் வரிசையாக வச்சுக்கும். அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். இது 1 மணி நேரம் ஆகுமா? சூப்பர் சூப்பர். மெதுவாக உருவாகிட்டு இருக்கட்டும். நம்மளுக்கு என்ன, நாளைக்கு கூட வந்து பார்த்துக்கலாம். அது மெதுவாக உருவாகிட்டு இருக்கட்டும். ஹெலிகாப்டர் வேறு என்னமோ கேட்குறான். இவன் என்ன கேட்குறான்? 7 மக்காச்சோளமும் ஒரே ஒரு பாலம். சரி, போயிட்டு வா. நம்மளுக்கு ஒரு 19 ரூபா கிடைக்கும். இவன் என்ன கேட்குறான்? 2 கேரட்டும் ஒரே ஒரு ப்ரெட்டும் 34 ரூபா கிடைக்கிது. சரி, நீயும் போயிட்டு வா. அதுக்கடுத்து இன்னொன்று ஆர்டர் கொடுக்குறான் பாரு. 16 ரூபாய்க்கு 3 மக்காச்சோளம். சரி, போயிட்டு வா. 4 இருந்தால் அதுக்கு அடுத்து 5வது லெவலில் வந்துருச்சா? சூப்பர். இதுக்கு வந்து ரிவார்டாக 250 ரூபாயும் 1 ரூபாய் கேஸும் நம்மளுக்கு கிடைக்கிறது. இதில் வந்து கோழி கிடைக்கிது பாருங்களேன். இந்த லெவலில் கோழி, முட்டை எல்லாம் கிடைக்கிது. ஓகே ஓகே ஓகே, லெட்ஸ் கோ. ஏன் இந்த கேம் ஸ்லோ ஆகுதுன்னு தெரில. ஏதாச்சும் ஃபோன் பிரச்சனையாக இருக்கும். நம்மளுக்கிட்ட அந்த அளவுக்கு லெவல் ஃபோன் இல்லையே. நார்மல் ஃபோன் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். சரி, பார்ப்போம். இதை க்ளோஸ் பண்ணிவிடலாம். சரி, இது ரொம்ப ஹேங் ஆகுது இந்த ஃபோனு. பரவாயில்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மக்களே. நம்மளுக்கு ட்ரெயின் கொடுத்துட்டான். ட்ரெயின் தண்டவாளம் கொடுத்துட்டான். ஓகே, ட்ரெயினில் என்னென்ன நிரப்பணும்? 2 மக்காச்சோளமும் 2 இது மட்டும் ஃபில் பண்ணால் போதும். ஃபில் ஆச்சுன்னா ட்ரெயின் கிளம்பிடுச்சு. ரிட்டன் ஆகிறதுக்கு ரிட்டன் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 4 நிமிஷம் 52 செகண்ட் ஆகும். வாஷிங்டன் போயிருக்குது. ட்ரெயின் ரிட்டன் வர்றதுக்கு இன்னும் 4 நிமிஷம் ஆகும். கெட் நவ் கொடுத்துட்டோம்னா டக்குன்னு வந்துடும். ஏன்னா இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்காங்க. டக்குன்னு கொடுப்பாங்க. அதுக்கடுத்துலாம் போக போக காசு கொடுத்தா தான். இது எதுக்குன்னா
இப்போ ஓகே. நீ அதுக்கடுத்து நம்ம பில்டிங்கில் கட்டினா இது தேவைப்படும். அதனால் இதெல்லாம் சேகரித்து வைக்கணும். ஓகே ஓகே. கேம் நார்மல் லெவலுக்கு வந்துருச்சு. சூப்பர். நீ அப்படியே விளையாடலாம். இந்த 3 1 2 3 4 ட்ராலி இருக்குது. ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொன்று அனுப்பணும். 1 2 2 பால் 2 கோதுமை. ரைட்டு. மாடு எங்கே இருக்குது? மாடு பால் கறக்குறியா? பால் வந்துருச்சு, ரெடி ஆயிடுச்சு. பாருங்களேன், ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே பால் ரெடி ஆயிடுது. ஆனால் நம்ம போன வீடியோ சொன்ன மாதிரி ஒரு மாடு ஒரு நாளைக்கு 2 வேளை தான் கறக்கு. இது ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒவ்வொரு தடவை கறக்குது. சூப்பர் சூப்பர். எல்லாத்தையும் நம்ம டிஸ்போஸ் பண்ணிடலாம். இது ஃபீடு வேணுமில்ல, இது இங்கேருந்து உருவாக்கணும். இந்த மாட்டு தீவனத்துக்கு போகிறதுக்கு வந்து 2 கோதுமை ஒரு மக்காச்சோளம் வேணும். கோதுமை தான் எல்லாமே இருக்குது. நீ அறுவடை பண்ணிடலாம். மக்காச்சோளத்தை ஃபஸ்ட்டு போட்டு விட்லாம். இந்த 3ல் வந்து கேரட்டை போட்டு விட்லாம். மெதுவாக விளைஞ்சிட்ருக்கட்டும். நம்ம இதில் போய் டிஸ்போஸ் பண்ணிடலாம். ஒரே ஒரு கோதுமை, இந்த ஒரு கோதுமை, ஒரு பால், இன்னொரு பால். போயிட்டு வாங்க. பாய் ட்ரெயின், பாய் பாய். போயிட்டு வாங்க. இது எங்கே போகுது? லெஸ்போன் போகுது. ஓகே. ரிட்டன் வரக்கு 4 நிமிஷம் ஆகும். நம்ம காசு கொடுக்க வேண்டியதை மெதுவாக வந்துட்டுருக்கட்டும். இவன் என்னமோ மெசேஜ் பண்ணியிருக்கான். மோர் ஹவுஸ் நீட். ஓகே ஓகே. நிறைய வீடு வேணுமா உங்களுக்கெல்லாம்? கட்டி தான் போச்சு. நம்ம என்ன கை காசு போட்டு கட்டுறோம்? கேமில் தானே கட்டுறோம். கட்டிட்டா போச்சு. அதுக்கடுத்து ஹெலிகாப்டரில் என்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். ஹெலிகாப்டரில் இது நான் 3 பால் கொடுத்தா 25 ரூபா கிடைக்குது. ஓகே. இது வந்து 5க்கு 4 நெல் 4 இது கொடுத்தா கிடைக்குது. ஓகே. சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி. மிச்சதெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம். இன்றைக்கி இவ்வளோ தான் என்னால் விளையாட முடியுது. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக லேட் ஆகுது. அதுமாதிரி ஹேங்கிங் ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுக்கிட்டு நாளைக்கு வரேன். இத்தனை இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த விடைபெறுவது உங்கள் டவுன்ஷிப் தமிழன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி ஜாலியான வீடியோக்கள் வரும் கண்டிப்பாக இந்த கேமை பற்றி. நன்றி, வணக்கம், பாய்.